எங்க அப்பா அம்மாவுக்கு நான் மகளா பிறந்தது நான் செஞ்ச புண்ணியம். எனக்காக அவங்க பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். இது வரைக்கும் நான் எனக்காக உன்கிட்ட எதையுமே கேட்டதில்ல. இப்ப முத தடவை உன்கிட்ட கேக்குறேன். எனக்காக இல்லாட்டியும் எங்க அப்பா அம்மாக்காகவாது எனக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும். எந்த பிரச்சனையும் இல்லாம என் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். இது உங்க ஆசீர்வாதமா எடுத்துக்கிறேன். வணக்கம் சார். முதலாளி ஐயா இருக்காரு? மேடம் இருக்காரு. ஐயா ஐயா வாங்கண்ணா. வணக்கம்மா. வணக்கம்ண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. உட்காருங்க. எங்க எனக்கு நம்ம செல்வேந்தர் அண்ணன் வந்திருக்காங்க. அண்ணா இருங்க, காஃபி கொண்டு வரேன். சரிம்மா. வணக்கங்க ஐயா. வா செல்வேந்திரா, உட்காரு. நீங்க சாப்பிட்டியா? சாப்பிட்டுங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும்னு வந்தேன். சொல்லு செல்வேந்திரா, என்ன விஷயம்? நம்ம சங்கவிக்கு மாப்பிள்ளை பார்க்குற சம்பந்தம்லாம் தடைப்பட்டு போகுதுன்னு ஜோசியரை பார்க்க போயிருந்தப்போ கோவில்பட்டியில ஒரு ஜோசியர் பால் ஊத்து சித்திரை போய் பார்த்தா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் சொன்னாரு. ஆரம்பத்துல நானும் இந்த விஷயத்தை பெருசா எடுத்துக்கல. ஆனா சங்கவி விஷயத்துல எல்லாமே தப்பா நடக்கும்போது பாலூத்து சித்திரை போய் பார்த்தா நல்லது நடக்கும் தோணுது. அவர் எங்க இருக்காரு, எப்படி இருப்பாருன்னு தெரியல. அவரை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்கதாங்க இங்க வந்தேன். நானும் பாலூத்து சித்தரை பத்தி கேள்விப்பட்டிருக்கேனே தவிர எனக்கு அவர் எங்க இருக்காருன்னு தெரியல. நானும் நம்ம சங்கவிக்காக விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். சங்கவிட்ட கூட இதை பத்தி நானே சொல்லியிருக்கேன். பாலூத்து சித்தருக்கு எப்படியும் 90 வயசுக்கு மேல இருக்கும்னு சொல்றாங்க. அவர் கையில மண்ணள்ளி கொடுத்தா பாலா மாறுமா. அவரை பார்த்தாலே எல்லா பிரச்சனையும் சரியாயிடும்னு சொல்றாங்க. ஆனா அவர் யாரு, எங்க இருக்காரு, அவரை யாரு பார்த்திருக்கா, எதுக்குமே பதில் இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், கண்டிப்பா எங்கேயோ இருக்காரு. அவர் எங்க இருக்காரு, அவரை எப்படி பாக்குறதுன்னு தான் வழி தெரியல. இதுக்கு ஒரு வழி இருக்குங்க. நீங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். பாலூட்டர் சித்தரை பார்க்க முடியலன்னு ஏன் கவலைப்பட்டு இருக்கணும்? நம்ம வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போய் நாடி ஜோசியம் பார்த்தா இதுக்கு ஒரு வழி கிடைக்க போகுது. நீ என்ன சொல்ற? நாடி ஜோசியம்ங்கிறது ரொம்ப பழமையான ஜோசியங்க. அந்த ஏட்டுல பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் நாடி ஜோசியம் ஏட்டுல எழுதியிருக்குன்னு சொல்லுவாங்க. சங்கவிக்கு ஏன் கல்யாணம் நடக்கல, அவளோட கல்யாணம் ஏன் தடைப்படுது, அவ கைரேகையை வச்சு அந்த ஏட்டுல பார்த்தா எல்லாம் சொல்லிடுவாங்கண்ணா. என்னங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நாடி ஜோசியத்துல என்ன சொன்னாங்களோ அந்த மாதிரி தானே நம்ம விஷயத்துல கூட நடந்தது. நமக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து குழந்தை பிறக்காதுன்னு சொன்ன விஷயத்துல இருந்து நாடி ஜோசியத்துல என்ன சொல்லியிருந்தாங்களோ அந்த மாதிரி தானே நடந்தது. உண்மைதான். எனக்கே இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. உனக்கு குழந்தை பிறக்காது, நீ ஒரு குழந்தைய உன் குழந்தைய நினைச்சு வளர்ப்ப, அந்த குழந்தைக்கு சங்கவின்னு பேர் வைப்பன்னு நாடி ஜோசியத்துல சொல்லியிருந்தாங்க. அப்படியே சொன்ன மாதிரி தானே நடந்தது. நம்ம லக்ஷ்மி சொன்ன மாதிரி வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போய் சங்கவியோட கைரேகையை வச்சு நாடி ஜோசியம் பார்த்தா சங்கவி கல்யாணத்துல என்ன பிரச்சனை, சங்கவிக்கு எப்போ கல்யாணம் நடக்கும்னு நாம அதை சுலபமா தெரிஞ்சுக்கலாம். நீ உடனே கிளம்பி அந்த வேலையை பாரு.
ஆமாண்ணா, நல்ல விஷயத்த தள்ளி போட வேண்டாம். நீங்க உடனே வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போங்க. எங்களுக்கு தெரிஞ்ச நாகராஜன் ஒரு ஜோசியர் அங்க இருக்காரு. அவரை பார்க்க நீங்க கிளம்புறதுக்குள்ள நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன். ரொம்ப சந்தோஷங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்னா, நீங்க போகும்போது சங்கவிய கூட்டிட்டு போகணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல. ஏன்னா ஏற்கனவே அவ கல்யாண விஷயத்துல அவ மனசு ரொம்ப நொந்து போயிருக்கா. அவளோட இடது பெருவிரல் கைரேகை இருந்தா மட்டும் போதும். மத்த விஷயத்தெல்லாம் நான் அந்த ஜோசியர்கிட்ட பேசிடுறேன். நீங்க உடனே போய் அந்த ஜோசியரை பாருங்க. எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். சங்கவிக்கு சீக்கிரமா கல்யாணம் நடந்தாதான் காமினிக்கும் கல்யாணம் நடத்த முடியும். சரிங்க ஐயா. அப்ப நான் உடனே கிளம்புறேன். சரி. வரேம்மா. வாங்கண்ணா. அம்பிகாக்கா, அம்பிகாக்கா. என்ன மல்லிகா? அக்கா, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? சுந்தரி அக்கா வீட்ல நேத்து நைட்டு திருடங்க பூந்து வீட்ல இந்த நகையெல்லாம் திருடிட்டு போயிட்டாங்களாம். ஐயோ, அவ பொண்ணு கல்யாணத்துக்கெல்லாம் நகையெல்லாம் சேர்த்து வச்சிருந்தா? ஆமாக்கா, பாவம், வயித்தெரிச்சலா இருக்கு. திருடங்களை கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? அது எப்படி கண்டுபிடிக்க முடியும்க்கா? ஒருத்தனையும் அடையாளம் தெரியலையா. நம்ம ஆளுங்க அவனுங்களை துரத்தி பிடிக்கிறதுக்குள்ள அவனுங்க தான் ஓடிட்டானுங்களே. போலீஸ் வந்து விசாரிச்சிட்டு இருக்கு. சரிக்கா, நான் போயிட்டு அப்புறமா வரேன். சரி. என்னங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? நம்ம சுந்தரி வீட்ல திருடனுங்க நகையெல்லாம் திருடிட்டு போயிட்டானுங்களாம். அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு முக்கியமான விஷயம் பேசினா வா உள்ள வா. என்னங்க, என்ன விஷயங்க? நாம இப்ப உடனே வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போறோம். வண்டிக்கு சொல்லியாச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல வண்டிக்கு வந்துடும். நீ சீக்கிரம் ரெடி ஆகும். என்னங்க, நீங்க பாட்டுக்கு படபடன்னு வந்தீங்க, வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போகணும் கிளம்புன்றீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன விஷயம் சொல்லுங்க. எல்லாம் நம்ம சங்கவி விஷயமா தான். முதலாளி வீட்டுக்கு பால் ஊத்து சித்தரை பத்தி கேட்க போனோம்ல. பால் ஊத்து சித்தரை அவர் விரும்பினால் ஒழிய நாம யாரும் பார்க்க முடியாதுன்னு முதலாளி அம்மா சொன்னாங்கல்ல. ஆனா வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போய் நாடி ஜோசியம் பார்த்தா நல்லதுன்னு சொன்னாங்க. அதான் உடனே கிளம்பி வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போறோம். எனக்கு இதுல நம்பிக்கை இல்லப்பா. அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. எனக்கு நாடி ஜோசியத்தை பத்தி தெரிஞ்சிருந்தாலும் நானும் நம்பிக்கை இல்லாம தான் இருந்தேன். ஆனா முதலாளி அம்மா அவ்வளவு தூரம் நம்பிக்கையா சொன்னாங்க. அவங்க வாழ்க்கையில நாடி ஜோசியம் சொன்ன மாதிரி தான் நடக்குதான். அவங்க சொன்னா கரெக்டா தாமா இருக்கும். வாழ்க்கையில சில விஷயங்களை நம்பித்தாம ஆகணும். வைத்தீஸ்வரன் கோயில்ல நிறைய போலி ஜோசியக்காரங்க இருக்காங்களாம். அதனால நாகராஜுங்கிற ஜோசியர்கிட்ட முதலாளி அம்மாவே பேசிட்டாங்களாம். ரொம்ப நல்ல நாடி ஜோசியம் பாப்பாராம். அப்புறம் கல்யாணம் ஆகிற பொண்ணை எதுக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்லி சங்கவி கூட வர தேவையில்ல. சங்கவி கிட்ட ஒரு வெள்ளை பேப்பர்ல இடது கை பெருவேரலுடைய கைரேகை மட்டும் வாங்கிட்டு போனா போதும்னு சொன்னாங்க. சீக்கிரம் கிளம்பு, வண்டி வந்துடும். நாமளும் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போனா என்ன? என் கைரேகை வச்சு எனக்கும் தமிழரசனுக்கும் எப்போ கல்யாணம் நடக்கும்னு நாடி ஜோசியம் பார்த்தா தெரிஞ்சிரும்ல. சரி, சீக்கிரம் கிளம்பு. சரிங்க. அப்பா, நானும் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு வரேன்ப்பா. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். அக்காவே வரல, நீ எதுக்கு? பேசாம அக்காவுக்கு துணையா இங்க வீட்லயே இரு. அதெல்லாம் முடியாது, நானும் வருவேன். என் அக்கா கல்யாணம் எப்போ நடக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு ஆசை இருக்காதா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்னு சொல்றல, நீ வீட்லயே இரு. அக்கா ப்ளீஸ்க்கா, நீயாவது சொல்லுக்கா, நானும் கூட போறேன்க்கா. அம்மா, என்னை விட என் கல்யாணம் நடக்கிறதுல காமினி தான் ரொம்ப ஆர்வமா இருக்கா. அவளையும் கூட்டிட்டு போங்கம்மா. நான் இங்க இருந்து வீட்டை பாத்துக்கிறேன். என்னை பத்தி கவலைப்படாதீங்கம்மா. தயவு செஞ்சு காமினியும் கூட்டிட்டு போங்க. அவ எதுக்குமா? அம்மா ப்ளீஸ்மா, எனக்காக அவளை கூட்டிட்டு போங்க. என் கல்யாணத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல அவளுக்கும் ஆசை இருக்காதா? ப்ளீஸ்மா, எனக்காக அவளை கூட்டிட்டு போங்க. சரி சரி, இப்ப பேசிட்டு இருக்க நேரம் இல்ல, வண்டி வேற வந்துற போது சீக்கிரம் கிளம்புங்க. அப்புறம் சங்கவி, ஒரு வெள்ளை பேப்பர்ல உன் கைரேகை வச்சு கொடுமா. வாங்கிட்டு வந்துடு. சரிப்பா.
அம்பிகா ஆ, இங்க வா. வரேங்க. மாப்ள, டேய் மாப்ள, இந்த பாரு, ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த செங்கோட வீட்டு ப்ளூ பிரிண்ட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த வீட்டை கட்டின இன்ஜினியர் கூட இப்போ உயிரோட இல்லை. அவன் பேரங்கிட்ட போய் சொல்லி கெஞ்சி கூத்தாடி இதை வாங்கிட்டு வரக்கு நான் பட்ட கஷ்டம் இருக்கேன். ஐயோ. சரி சரி, உன் புராணத்தை நிப்பாட்டு. மாப்ள, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 2 பெட்ரூமும், ஒரு பெரிய ஹால், ஒரு பூஜை ரூமு, ஒரு கிச்சனு, 3 டாய்லெட் இருக்கு. இந்த வீட்டுக்கு முன்வழியா வந்தா ஒரு பெரிய ஹால் தாண்டி ரைட் சைடு ஒரு பெட்ரூம், லெஃப்ட் சைடு ஒரு பெரிய பெட்ரூம் இருக்கு. அதை தாண்டி வந்தா மாடிக்கு போற வழி வரும். அதையும் தாண்டி போனா கிச்சன் இருக்கு. மாடி மேல அங்க 2 பெட்ரூம் இருக்கு. இந்த வீட்டுக்கு பின்வழியா வந்தா கிச்சன், பெட்ரூம், அப்புறம் பெரிய ஹால் வருது. நம்மளை பொறுத்த வரைக்கும் முன்பக்கமா அந்த பெரிய ஹாலை கடந்து பெட்ரூம்க்கு போறதை விட பின்பக்கமா போறது தான் நமக்கு சேஃப். சரி, அந்த வீட்டை வாட்ச் பண்ணியா? அதெல்லாம் பண்ணியாச்சு மாப்ள. நைட்டு வேலைக்காரு 8 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடுறான். இவங்க 9 மணிக்கு லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு வாட்ச்மேன் தான் இருக்கான். அவனும் 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வீட்டை அப்படியே சுற்றி சுற்றி வந்துட்டு இருப்பான். 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வீட்டு குடிக்கிறதுக்காக வீட்டை விட்டு வெளியே வரான். அப்புறம் 12 மணிக்கு ஆறி போன டீயை எடுத்துட்டு பீடியை எடுத்துட்டு வீட்டுக்கு வெளியே வந்து குடிக்கிறான். அந்த டைம் 12 to 12:30. அப்படி அந்த டீயை குடிச்சதுக்கு அப்புறம் 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வீட்டை சுற்றி சுற்றி வரான். ஸோ நமக்கு இருக்கிற ஒரே டைம் அந்த 12 to 12:30. இதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சாங்க. அதை பத்தியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பணம் எங்க வச்சிருக்காங்க, பணம் இருக்கிற அந்த பீரோவை எப்படி ஓபன் பண்றது தான் நம்ம பிரச்சனை. அவங்க வீட்டில் இருக்கிற பீரோ பழைய டைப்பா இல்ல இப்ப இருக்கிற புது பீரோவான்னு தெரியல. எந்த பீரோவா இருந்தாலும் அதுக்கான டூப்ளிகேட் கீ நம்ம கிட்ட இருக்கணும். இன்னைக்கு நைட்டு 11 மணிக்கு கிளம்புறோம். வீட்டுக்கு 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடி பைக்கை நிப்பாட்டிட்டு நடந்து தான் போறோம். கரெக்டா 12 மணிக்கு வீட்டுக்கு பின்பக்க வழியா நம்ம நோடையிறோம். 12:30 மணிக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிட்டு பணத்தை எடுத்துட்டு நம்ம கிளம்புறோம். புரியுதா? இன்னைக்கு நைட்டு நம்ம ஆபரேஷன் ஆரம்பிக்கிறோம். ஓகேவா? ஓகே டாக்டர். யாருக்கு நாடி பார்க்கணும்? கைரேகை கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கீங்க ஐயா. என் மூத்த பொண்ணுக்கு தான் பார்க்கணும். அவ பேரு இல்லை வேண்டாங்க, நீங்கள் ரேகையை மட்டும் கொடுங்க. உங்கள் பொண்ணு பேர்லேருந்து எல்லா விஷயத்தையும் நான் சொல்கிறேன். அதை கொடுமா. உங்கள் மக பேரு சங்கவி.
அதுவும் நீங்க வச்ச பேர்ல. சரியா? அப்பா பேரு செல்வேந்திரன், தாத்தா பேரு நடராஜன், அம்மா பேரு அம்பிகா, அவளுக்கு ஒரு தங்க உண்டு, அவ பேரு காவுல ஆரம்பிக்கும். சரியா? இப்ப சொல்லுங்க, என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும்? ஐயா, என் பொண்ணு கல்யாண விஷயத்துல நிறைய பிரச்சனை நடக்குது. என்னன்னே தெரியலங்க. வர்ற மாப்பிள்ளை எல்லாருக்குமே இப்படிதாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது. ஒண்ணு பொண்ணு பார்க்க வர மாப்பிள்ளைக்கோ இல்ல அவங்க குடும்பத்துக்கோ ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குது. என் பொண்ணுக்கு எப்ப கல்யாணம் நடக்கும் அதை தெரிஞ்சுக்கலாம் தாங்க வந்தோம். ஒன்னும் கவலைப்படாதீங்க. உங்க பொண்ணோட கைராக அபூர்வமான கைராக, ஒரு குறையும் இல்லை. கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். ஒரு தை மாசம் 13ஆம் தேதி பிரம்ம முகூர்த்தத்துல கன்னி ராசி கடக லக்னம் இல்ல, கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். மாப்பிள்ள வடக்கு தேசந்து வருவான். அதுவும் அரசாங்க வேலை பாக்குறவன தான் இருப்பான். இந்த கல்யாணம் கண்டிப்பா நடந்தே தீரும். எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா இது ஆண்டவன் எழுதி வச்ச தீர்ப்பு. கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். ஐயா, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? என் மகளுக்கு கல்யாணம் நடக்குமா? எல்லாம் கடவுளுடைய நிர்பந்தம். கண்டிப்பா நடக்கும். நம்பிக்கையோட இருங்க. ஐயா, நீங்க சொல்றதெல்லாம் இந்த ஏட்ல எழுதியிருக்கா? நான் படிக்கலாமா? அம்மாடி, ஜோசியத்துல பல வழி உண்டு. அதுல ஒரு வழிதான் இந்த நாடி ஜோசியம். ரொம்ப பழமையான ஜோசியம். சித்தர்கள் எழுதி வச்சது. இதனை படிக்க முடியாது, படிச்சாலும் புரியாது. ஆனா ஒண்ணு, நாடி சொன்ன எதுவும் பொய்யாகாது. கண்டிப்பா சொன்னதெல்லாம் நடக்கும். இவர் சொல்றதுலாம் கரெக்டா இருக்கு. அப்படியே நம்ம கைரேகை வச்சு நாடி ஜோசியம் பார்த்தா எனக்கும் தமிழரசுக்கும் எப்ப கல்யாணம் நடக்கும்னு தெரிஞ்சுக்கலாம்ல. ஐயா, அப்படியே எனக்கும் என் கைரேகை வச்சு ஜோசி சொல்றீங்களா? ஏய், இப்ப எதுக்கு உனக்கு பாக்குற? அட விடுங்க, குழந்தை ஆசைப்படுது, பாத்துடலாம். கைரேகைக்குரிய ஏடு இப்ப கிடைக்கலம்மா. இன்னொரு நாளைக்கு வா பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள ரொம்ப நல்ல செய்தி வரும். ரொம்ப நல்லதுங்கய்யா. அப்ப நாங்க வரோம். இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, போகும்போது வைத்தீசன் கோயில சாமி கும்பிட்டு போங்க. சரியா? சரிங்க. சரி, வாங்க. வா. ஒரு ஆடி 15ஆம் தேதி நம்ம அருந்ததி அம்மன் கோவில் திருவிழா வருது. அது சம்பந்தமா பேசுறதுக்கு தான் இப்ப நாம எல்லாரும் கூடியிருக்கோம். இந்த வருஷம் திருவிழாவை எந்த குறையும் இல்லாம சீரும் சிறப்புமா நடத்தி முடிக்கணும். சரிங்களா? அப்புறம் போன வருஷம் ஒரு வீட்டுக்கு 500 ரூபாய் வரி போட்டிருந்தோம். இந்த வருஷம் 1000 ரூபாய் வரி போடுறதா முடிவு பண்ணிருக்கோம். அதுக்கு மேல செய்யறது அவங்க இஷ்டம். என்னப்பா சொல்றீங்க? ஐயா, நீங்க சொல்றத மீறி வேற என்ன இருக்கு? அம்மனுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறோம்? இந்த வருஷம் திருவிழாவை சிறப்பா நடத்திடுவோம். அப்புறம் இந்த வருஷம் திருவிழாவுக்கு கூட்டம் அதிகமா வரும். வர்ற ஜனங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம சிறப்பா நடத்தி முடிக்கணும். ஐயா, போன வருஷம் திருவிழால ஜனங்களுக்கு நம்ம ஊர்ல சரியா சாப்பாடு கிடைக்கலங்க. ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டாங்க. இந்த வருஷம் அந்த குறை இல்லாம பாத்துக்கணுங்க. நீ சொல்றது கரெக்ட் தான்.
இந்த வருஷம் அந்த மாதிரி பிரச்சனையே வந்துடக்கூடாது. எப்படி பண்ணலாம்? பேசாம நாமளே அந்த அன்னதானத்தை போட்டுடலாமே. இதுவும் நல்ல யோசனை தான். திருவிழா நடக்கிற 5 நாளைக்கும் 3 வேளையும் நாமளே அன்னதானம் போட்டுருவோம். என்ன பணம் தான் கொஞ்சம் அதிகமா செலவாகும். பரவாயில்ல, வசூல் பண்ணிடுவோம். சரி, நாளைக்கே வசூல் ஆரம்பிச்சிடலாமா? சரி. ஐயா வந்துட்டாரு. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. வணக்கம்மா. கூட்டம் நல்லபடியா போயிட்டு இருக்கா? ஆமாய்யா, நல்லபடியா போயிட்டு இருக்கியா? நல்லது. அப்புறம் எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. இந்த வருஷம் அம்மன் திருவிழாவில் என்னால கலந்துக்க முடியாது. ஒரு அவசர வேலையா நான் வெளிநாடு போக வேண்டியது இருக்கு.